சுமார் ஒரு 50 வருடம் இல்லை 40 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லை அது முப்பாட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் படி ஏறாமே வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 18 வரை குழந்தைகளை வந்து பெற்றெடுத்தாங்க. அத்தனை குழந்தைகளுமே, அதாவது 10 18 குழந்தைகள், அத்தனை குழந்தைகளும் நல்லா படிக்க வச்சாங்க. அவங்கள நல்லா வளர்த்தாங்க. பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரும்பாடாக இருக்குது. அதை வந்து குழந்தையை பெற்றுக்கிறது, குழந்தை கிடைக்குது என்பதே ஒரு பெரிய ஒரு அரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இந்த நிலைமை ஏன்? இதை எப்படி மாற்றுறது? இனிமேல் வர சன்னதிகள் வந்து குழந்தை வந்து மருத்துவமனை போகாமல் குழந்தை இயற்கையாக எப்படி பெற்றுக்க முடியுன்றதை நம்ம விரிவாக பார்ப்போம். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம கிராமங்கள்லாம் போனோம்னா ஒரு வீடு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரன், கொள்ளு பேரன், அதுக்கப்புறம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு அப்படி வந்து நிறைய இருப்பாங்க. இன்றைக்கி வந்து உறவுகள் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு. ஏன் காரணம் அப்படின்னு, அன்னைக்கு வந்து நிறைய குழந்தைகள் பெற்றாலும் சந்தோஷமாக இருந்தாங்க. வாழ்வியல் வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்தாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி நிச்சயமாக கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம், நிறைய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறோம். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு பல நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வருவதை கண்கூடாக நாம் பார்த்துட்ருக்கோம். அப்போது இயற்கையான முறையில் குழந்தைகளை பெற்றுக்கிறது எப்படி? அதாவது எந்த ஒரு மருந்துகள் வந்து நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாதோ அதுதான் இயற்கையான முறை. அப்போது பக்க விளைவுகள் இல்லாமல் முத்தான குழந்தைகள் பெறுவது எப்படி என்பது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இப்போது பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான, அதாவது பொதுவாக வந்து பெண்கள் வந்து பூப்படையும் போதுன்னா, அதாவது பெண்கள் வந்து வயதுக்கு வரும்போது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான ஓய்வை கொடுத்தாங்க. அவங்கள தனியாக உட்கார வச்சாங்க. தேவையான உணவு வகைகளை கொடுத்தாங்க. தேவையான மனதிற்கும் உடலுக்கும் சந்தோஷப்படக்கூடிய சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி வச்சு நல்ல விருந்தோம்பல்லாம் பண்ணி அவங்களுடைய மனதையும் சந்தோஷத்தையும் அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி செய்கைகளும் செய்யறதுனால கருப்பைக்கு நல்ல பலம் கிடைச்சிது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்த உடனேயே இல்லையே ஒரு நாள் பொறுத்தோ அவங்கள குளிப்பாட்டி வச்சு அவங்களோட வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பெண்கள் வயதுக்கு வந்ததும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல மூலிகைகள் கூட்டுக்கலவையாக உருண்டையாக வந்து கருப்பட்டி கலந்து உருண்டையாக தினமும் கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. சத்தான நெய்கள் நிறைய கொடுப்பாங்க. அந்த பெண்களுடைய கருப்பை வந்து 10-20 நாளில் பலமாகிற மாதிரி பலப்படுத்தி இயற்கையில பலப்படுத்துவாங்க. அப்போது வயதாகும் வரை அந்த பெண்ணுக்கு வந்து கருப்பை வந்து பலமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 வயசில் கருப்பையை வந்து தூக்கி போடுற நிலைமைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த வாழ்வியல் உணவு முறை சரி கிடையாது. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு முதன்மையான காரணம் இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு இருக்கு வந்து நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டி, அதாவது சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழத்தை 2ஆ பிளந்தோம்னா எப்படி வந்து நீர்க்குமிழி மேலே அப்படியே முட்டையாக இருக்குமோ அது மாதிரி வந்து சினைப்பையில் ஏற்படக்கூட தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரினுடைய நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டி ஏற்பட்டால் என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை பெறுவதற்கு இது ஒரு தடையாக அமையும். அதாவது சினைப்பையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கருமுட்டை சரியாக உற்பத்தி ஆகாமல் கருப்பைக்கு அடையாமல் இது தடைப்பய செய்யும். அப்போ இந்த நீர்க்கட்டிகள் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மீசை முளைக்கும், ஒரு சிலருக்கு தாடி அது போன்ற முளைக்கும், ஒரு சிலர் கை காலில் வந்து முடியுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நாங்களும் எங்களுடைய மூலிகை மருந்தில் பொன்னாதாரம்னு சொல்லி ஒரு சில மருந்துகளை கொடுத்து அந்த மருந்துகள் உட்கொள்ளும் இல்லை வெளிப்புற பூஜை பூசும் போதும் அந்த முடிகள்லாம் உதிர்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனால் நீர்க்கட்டினால் பெண்களுக்கு குழந்தை இல்லை வந்து உங்களுக்கு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு நீர்க்கட்டி இருக்குது, மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நீர்க்கட்டியை வந்து முழுமையாக ஆப்ரேஷன் இல்லாமல் எங்களுடைய இயற்கை மூலிகை சிகிச்சையில் கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ண முடியும். இந்த நீர்க்கட்டி எத்தனை வருட நீர்க்கட்டிகள் இருந்தாலும் நீர்க்கட்டிகளுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சு திரும்ப நீர்க்கட்டி இருந்தது அப்படி சொல்கிற பெண்களாகட்டும், எங்களுடைய எஸ்எம்கே நேச்சர் கிளினிக் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகை சூரணம் மூலமாகவும் மாத்திரை மூலமாக நீர்க்கட்டி முழுமையாக கரைந்து உங்களுக்கு அருமையான சினைப்பையில் வந்து நீர்க்கட்டியே இல்லை,
திரும்ப நீர்க்கட்டி வராத அளவு பண்ணி கொடுக்குறோம். அதனால் நீர்க்கட்டியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி பேஷண்ட் நிறைய பேர் அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பேஷண்ட் கேட்டு கூட நீங்கள் மருந்துகள் எடுக்கலாம். என் பேர் மீரா, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டியால் வந்திருக்கிறேன். வந்து 6 மாதம் வந்து பார்த்தேன் நான். சரி, எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? எனக்கு இப்போ 1 வருஷமா இருக்கு. சரி, அதுல நான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். 5 மாசம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல. ஒரு 5 மாசத்துலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இல்லையா? சோ ஒரு வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க. திருநெல்வேலியில ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? போய் பார்த்தேன் நான். சரி, தர்மாஸ்பத்திரி தான் போய் பார்த்தேன். அங்க ஒன்றும் எனக்கு சரிப்பட்டு வரல. அப்புறம் அங்க டிவி விளம்பரம் பார்த்து வந்து பார்த்தேன். இப்போ நல்லா இருக்குது, கொஞ்சம். ஸோ அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து பார்த்துருக்கீங்க, ரிசல்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் நீங்க முன்னாடி பார்த்த ட்ரீட்மெண்ட்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? எனக்கு அங்க எடுத்த ட்ரீட்மெண்டோட இங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குன்றீங்களா? சரி, ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எதனால வந்துச்சு அப்படின்னு டாக்டர்? அதான் டேட் தள்ளி போச்சு. அது அப்புறமா தான் நான் இங்க வந்து பார்த்தது. ஓகே, சோ அதனால உங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படிங்கறத டாக்டர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லையா? சோ இது வந்து நீங்க முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கூட ஐடென்டிஃபை பண்ணலையா? இதை சொல்ல டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், எனக்கு சரியில்லை. அப்புறமா இங்க டிவி விளம்பரம் பார்த்து வந்தது, எனக்கு சரியாயிடுச்சு. சோ இங்க சரி. சோ அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதனால என்ன சிம்டம்ஸ்? கை கால் வலி, சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அடிக்கடி தலைவலி வரும், வயிறு வலி வரும், ரொம்ப வலி பயங்கரமா இருந்துச்சு. அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். சோ நீர்க்கட்டி அப்படின்னு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லாம இவ்வளவு பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்தீங்க இல்லையா? பட் பரவாயில்ல, ஒரு 5 மாசம் உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க. சோ தொடர்ந்து டாக்டர் மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. கரெக்டா சாப்பிட்டுட்டு வரேன். சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. எங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு சில தினங்களில் உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் கழிவுகள் வெளியாகி உடல் முன்னேற்றம் அடைவதை உணரலாம். சிகிச்சைக்கு பின் நோய் மீண்டும் வருவதில்லை. நம்ம SMK நேச்சர் கிளினிக் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. சென்னையோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டியான 100 ஃபீட் ரோட்ல இருக்கிற அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனோட வாசல்லையே இருக்கு. அடுத்தபடியாக நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா கருப்பை பிரச்சனை. கருப்பையில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு வந்து அது கருவை தாங்குற அளவு, இறைவனுடைய படைப்பை பாருங்க. கருப்பையினுடைய சைஸே வந்து பாத்தீங்கன்னா 7.5 x 4.5 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அளவு உள்ள கருப்பையில ஒரு குழந்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும்போது ஒரு பெண்ணானவள் பருவம் அடைந்ததுன்னு அந்த கருப்பை எப்படி பாதுகாக்கணும்? அது பாதுகாக்குதில்லை. ஒரு சில பெண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன். மேலை நாட்டு பழக்கத்துல மது, புகை போனலாம் ஒரு சில பெண்கள் வந்து அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அதனால் கருப்பை வந்து நிச்சயமா பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வயசுக்கு வர டைம்ல சரியா பாதுகாக்காதனால அந்த கருப்பை வந்து அதனுடைய பலத்தை இழந்து கருவை தாங்குற சக்தி அதுக்கு இல்லாம போகுது. அதனால பலவிதமான கட்டிகள், ஃபைப்ராய்டு, சாக்லேட் சிஸ்ட், அந்த மாதிரி சிஸ்டுகள்லாம் கருப்பையில ஏற்படுது. இந்த மாதிரி ஃபைப்ராய்டு, சாக்லேட் சிஸ்ட்லாம் ஏற்பட்ட பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபைப்ராய்டோ சாக்லேட் சிஸ்டோ இல்லை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபைப்ராய்டோ சாக்லேட் சிஸ்டோ எது இருந்தாலும் நீங்கள் ஆப்ரேஷன் போக தேவையில்லை. எங்களுடைய SMK கிளினிக் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகை சிகிச்சையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சில மாத சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் கருப்பை கட்டி நீங்கள் கரையிறதை நிச்சயமாக பார்க்கலாம். அப்போ கருப்பை கட்டியும் கரைஞ்சு சினைப்பையில் இருக்க கட்டிகள்லாம் கரைஞ்சிடும் போது கண்டிப்பாக வந்து எத்தனை வருட குழந்தைகள்லாம் சரி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தபடியாக குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணம் மாதவிடாய் கோளாறு. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் மாதவிடாய் ஏற்படும். பொதுவாக வந்து சரியான சர்க்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் ஏற்படணும். இது ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கலாம். இது வந்து சரியான மாதவிடாய் ஏற்படுது. அதாவது 28 நாளைக்கு ஒரு முறை ஏற்படணும், இல்லை ஒரு வாரம் முன்ன பின்ன ஏற்படுது சரியான மாதவிடாய். இப்படி வந்து ஏற்படாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய்க்கு பதிலாக வெள்ளைப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலிக்கும். ஒரு சிலருக்கு மாதவிடாய்க்கு பதிலாக வந்து தலைவலி, அதாவது தலையை வந்து சமுட்டி வச்சு அடித்த மாதிரி தலைவலி பயங்கரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மென்சஸ் ஆகாமல் உடம்பு வந்து ஊதிக்கிட்டே போகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இறுக்கமாக இருக்கும், மார்புகள்லாம் வலிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ இந்த இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருமுட்டை சரியாக உற்பத்தி ஆகாது, சரியாக அந்த கருமுட்டை சரியாக உடையாது. அப்போது இந்த மாதிரி இர்ரெகுலர் மென்சஸ் மாதவிடாய் கோளாறு இருக்கவங்களுக்கு எங்ககிட்ட மருந்துகள் சாப்பிடும்போது 1 மாதம் மருந்துகள் சாப்பிடும்போது உடலானது அழகாக இளைஞ்சு கொடுக்கும். அதாவது இளைஞ்சு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? உடம்பானது ரொம்ப லேசாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், தலைவலிகள் நிற்கிறத பார்க்கலாம், வெள்ளைப்படுதல் நிற்பதை பார்க்கலாம், உடம்பு ரொம்ப மெலிசாக ரொம்ப லேசாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்களுடைய மனசு வந்து நல்லா வந்து ஒரு
சாந்தமா இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த மாதவிடாய் குறைகளுக்கு நீங்க ஒரு 4-5 மருந்துகள் எடுக்கும்போது கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனை எப்பேற்பட்ட கடுமையான மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாயிடுங்க. எங்களுடைய எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைனால மாதவிடாய் பற்றி, அதாவது காயக்கல்ப மூலிகை சிகிச்சை மாதவிடாய் குறைகள் முழுமையா குணமாயிடும். அது மட்டும் இல்லாம திருமணமாகி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இங்க வாங்க. திருமணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் மாதவிடாய் சரியாகலைன்னு அதுக்கும் உங்களுக்கு நல்ல மருந்துகள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா மயாமாஸ், அதாவது கருப்பை உட்சுவர்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அது ஏற்பட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுவர்கள் அது மாதிரி தடிமனா இருக்கும். ஒரு சில ஃபைப்ராய்ட் சிஸ்டம் இருக்கும். அந்த மாதிரி ஃபைப்ராய்ட் சிஸ்டம் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள்லாம் சரியா பெற முடியாது. இதனால என்ன ஆகும், எடை கூடிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் யூரின் போகும்போது வலிக்கும். அது மட்டும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தும்பனா யூரின் போகும், ஒரு சிலருக்கு முக்குனா யூரின் போகும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதவிடாயோ இந்த மாதிரி கட்டிகள் இருக்கவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மொத்தத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், அதாவது நீர்க்கட்டி இருந்தாலும் சரி, இல்லை சினைப்பையில் கட்டி இருந்தாலும் சரி, இல்லை ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தையின்மை காரணம் மாதவிடாய் சரியாக வரலன்றாலும் சரி, இல்லை ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலும் சரி, முக்கியமாக தைராய்டு இருக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பெண்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் சத்து குறைவு கம்மியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. முக்கியமான ஒன்று, சத்து உங்களுக்கு சரியாக இல்லை, உடலில் சத்து கிடையாது, இல்லை கருவை தாங்குற சக்தி உடம்புக்கு இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனை குழந்தையின்மைக்கு ஆகட்டும், இல்லை உங்களுடைய பெண்மைக்கு ஆகட்டும், இல்லை நீங்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பெண்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையாலும் எங்கள் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகை சிகிச்சை மூலமாகவும் மாத்திரை மூலமாகவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது உங்களை மாற்றி கொடுக்கிறோம். அது மட்டுமின்றி குழந்தை பெற்றெடுத்தவர்கள் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் வாங்க, உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் இந்த மூலிகை காயக்கல்ப சிகிச்சையில் நிச்சயமாக தீரும். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர் தம்பி? மொய்தீன் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 34 சார். சொந்த ஊர்? வாணியம்பாடி. நீங்கள் எந்த நோய்க்காக இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வந்தீங்க? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக குழந்தை இல்லை. அதனால் நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் ஏறாத கோயில் குளம் இல்லை. நான் எங்கே வெளியே போக முடியல, ஃபேமிலியோட எங்கே போனாலும் என்னன்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தாங்க. குழந்தைகள் இத்தனை வருஷம் 7 வருஷம் ஆகுது, கல்யாணம் இன்னும் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு மன அழுத்தத்தில் நான் இருந்தேன். நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு சொல்லி எங்களுக்கு சொன்னார். சரி, இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் சொல்லி நாங்கள் வந்தோம். நாங்கள் வரும்போது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நல்லா கிளியர் ஆகுது. எங்கள் மனைவி கர்ப்பப்பை குழாய் அடைப்புன்னு சொன்னாங்க. நான் சரி என்னடா நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இல்லை, இந்த பொண்ணுக்கிட்ட மகக்கிட்ட ப்ராப்ளம் சொல்கிறாங்களே, வேணாம்னு சொல்லி தள்ளி விட்டுறலாம் வேணாம் என்று சொல்லி அந்த முடிவு வரும்போது என் நண்பர் சொன்னார், எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்கு போங்கன்னு சொல்லி. அப்போது நாங்கள் வந்தோம், ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். இப்போ குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. நல்லபடியாக இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் ஃபேமிலியோடு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு மனிதன் எவ்வளோ குழந்தை, அதாவது எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் குழந்தைங்கிறது அது பெரிய செல்வம். அது கிடைக்கிறதுக்கு யாருக்கும் அந்த பிராப்தம் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வரலைன்னா சொந்தம் பந்தம் எல்லாமே வெறுத்திருப்பாங்க. உங்கள் குடும்பத்தாரன் சரி கொடுப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் சொன்னாங்க. ஆலோசனை சொன்னாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வந்ததால இப்போ நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கும். எங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு சில தினங்களில் உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் கழிவுகள் வெளியாகி உடல் முன்னேற்றம் அடைவதை உணரலாம். சிகிச்சைக்கு பின் நோய் மீண்டும் வருவதில்லை. அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல். இது எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா பலவிதமான உணவு பழக்கம் காரணமாகவும், இல்லது இர்ரெகுலர் மென்சஸ் காரணமாகவோ, இல்லது பலவிதமான சத்து குறைவின் காரணமாக இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுது. இந்த வெள்ளைப்படுதல் எப்படி ஸ்டார்டிங் கருப்பை வாய்கள் புண்ணாகி பாலாட மாதிரி ஒரு திரவம் ஏற்படும். இதே அப்படியே கவனிக்காம விட்டுப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா துர்நாற்றத்தினுடைய கூடிய ரத்தம் கலந்த மாதிரி சீழ் மாதிரி வெளிப்படும். இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா
கருமுட்டை வந்து உள்ள வரும்போது அந்த கருமுட்டையை அந்த வெள்ளைப்படுதலான்னு கொன்றும். அப்போ கொல்லும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கரு உள்ள போய் கண்டிப்பா கருத்தரிக்காது. அதனால வெள்ளைப்படுதல் உள்ள பெண்கள் வந்து இதை பத்தி பயப்பட வேண்டாம். நீங்க வந்து ஒரு 10 நாள் 15 நாள் மருந்து இருக்கும், வெள்ளைப்படுதல் உங்களுக்கு நிற்கும். ஒரு சில மாதங்கள் சாப்பிடும், திரும்ப இந்த வெள்ளைப்படுதல் வராம நீங்க குழந்தை பாக்கியம் உள்ள பெண்களாக உங்களை மாற்றி கொடுக்க முடியும் எங்க சிகிச்சை மூலமா. அப்போ குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு வந்து எல்லாமே சரியா இருந்தாலும் இந்த கருக்குழாய் அடைப்பு வந்து நிச்சயமா குழந்தை பாக்கியம் பெற்றுக்க முடியாது. இந்த கருக்குழாய் அடைப்புன்றது என்னன்னா, நம்மளுடைய ஓவரிக்கும் யுட்ரஸுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு மெல்லிய குழாய் தான் வந்து இந்த கருக்குழாய். அதாவது இந்த ஓவரில இருந்து சினை முட்டை எடுத்து கருக்குழாய்க்கு செலுத்தும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். இப்போ வந்து வெள்ளைப்படுதல் காரணமாகவும் பல தொற்றுகள் தொற்றி என்ன ஆகும் வந்து அந்த கருக்குழாயை அடைச்சிரும். இது போன்ற அடைப்பு கருக்குழாய் அடைப்பு இருக்கணும். எங்களுடைய சிகிச்சை எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக்ல வந்து நீங்கள் சிகிச்சை எடுக்கும்போது ஒரு 3-4 மாதம் சிகிச்சை எடுக்கும்போது கருக்குழாய் அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 6-7 மாதம் சிகிச்சை எடுக்கும்போது கருக்குழாய் அடைப்பு முழுமையாக நீங்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை காயகல்ப சூரணம் மாத்திரை மூலமாக எப்பேற்பட்ட கருக்குழாய் அடைப்பாக இருந்தாலும் சரியாயிடும், வெள்ளைப்பாடும் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சூதக வலின்னு ஒன்று ஏற்படும். இந்த சூதக வலி வந்து சித்தர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கூட நம்ம பார்க்கலாம், நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மென்சஸ் டைம்லையோ இல்லை வந்து நம்மளுடைய சகோதரிகள் மென்சஸ் டைம்ல தான் படுத்து படுக்கையாக 2 நாள் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படியே வந்து தலை பாரமாக பிடிச்சி தலையில் வந்து ஃபுல்லாக ஏதோ ஒரு கயிறை கட்டிட்டோ இல்லை வந்து ஒரு டவலை கட்டோ படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சூதக வலி இருக்கிற பெண்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதவிடாய் டைமில் உங்களுக்கு முழுமையாக அந்த சூதக வலி ஏற்படாமல் நீங்கள் வந்து ரொம்ப லேசாக மாதவிடாயை வந்து ரொம்ப சாதாரணமாக நீங்கள் இருக்கிற எப்படி வந்து நீங்கள் சாதாரண டைமில் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி மாதவிடாய் டைமில் இருக்கிற மாதிரி உங்களை கண்டிப்பாக மாற்றக்கூடிய மருந்துகள், மூலிகை மருந்துகள் கண்டிப்பாக எங்கிட்ட இருக்குங்க. மொத்தத்தில் உங்களுக்கு குழந்தையின்மை மட்டும் இல்லை, குழந்தை பெற்று இருக்கக்கூடிய பெண்களானாலும் சரி, மாதவிடாய் பிரச்சனையோ இல்லை வெள்ளைப்பாடு பிரச்சனையோ இல்லை நீர்க்கட்டிகளோ இல்லை வந்து இப்போ கருக்குழாய் அடைப்போ இல்லை சூதக வலியோ இல்லை வந்து கருப்பையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து பெண்மை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் கொடுக்கக்கூடிய மூலிகை காயக்கல்ப சூரணம் மாத்திரை மூலமாக உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்குங்க. நீங்கள் ஒரு சில நாட்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு உடல் ரீதியாக மாற்றம் தெரியும். ஒரு சில மாதங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் முழுமையாக விடுபட்டு நீங்கள் அழகான முத்தான குழந்தைகளை வந்து நிச்சயமாக பெற முடியுங்க. குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது ஒரு பெண்ணை விட ஆணுக்கு தான் துடிப்பு நிறைய இருக்கணும். அதாவது இருவரின் துடிப்பில் வருவது தான் குழந்தை. அந்த துடிப்பை வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து ஆண்களுக்கு இருக்கணும். சரி, இந்த குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் விஞ்ஞானபூர்வமாகவும் இல்லை வந்து அறிவியல் பூர்வமாகவோ இல்லை நம்ம சித்தர்கள் சொன்ன முடிவோ இல்லை நம்ம முன்னோர்களின் கூற்றுப்படி என்னென்ன பிரச்சனைனா ஹார்மோன் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எடை அதிகமாக இருந்தால் குழந்தை பிறக்காதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இருதய கோளாறு அது போல இருந்தால் குழந்தை பிறக்காதுங்கிறாங்க. விதைப்பையில் வந்து அடைப்போ இல்லை விதைப்பையில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் குழந்தைகள் பிறக்காதுன்றாங்க. அது மட்டும் இல்லை கிடையாது, விதையில் வந்து ஏதாவது சின்ன வயசில் அடிபட்டு இருந்தால் அது மாதிரி குழந்தைகள் பிறக்காதுங்கிறாங்க. விரையில் வீக்கம் இருந்தால் குழந்தை பிறக்காதுன்றாங்க. அது மட்டும் இல்லை விதையில சரியாக விந்தணுக்கள் உற்பத்தி ஆகலை அப்படின்னா குழந்தை பிறக்காதுங்கிறாங்க. எதுவாக இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு குழந்தை இல்லை அப்படி எந்த பிரச்சனையானாலும் எங்கள் எஸ்எம்கே கிளினிக் நேச்சுரல் கிளினிக் கொடுக்கக்கூடிய மூலிகை காயக்கல்ப சிகிச்சை மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு முத்தான குழந்தையை கொடுக்க முடியும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஹார்மோன் குறைபாடு. இந்த குறைபாடு எதனால் ஏற்படுது பார்த்தோம்னா விஞ்ஞானபூர்வம் அறிவியல்பூர்வமாக டெஸ்ட் பண்ணி நாங்கள் கொடுக்கும்போது அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகளை நாங்கள் முதல்ல கொடுக்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விதை வீக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா விதை வந்து வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களால உடல் உறவு வந்து சரியாக செய்ய முடியாத அளவு வலிகள் இருக்கும். அந்த மாதிரி வலிகள் இருக்கும் வந்தீங்கன்னா அந்த வலிகள்லாம் நீக்கி கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் பெறு மாதிரி உங்களை மாற்றி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க எல்லாரும் ஆண்மை குறைவு, கைப்பழக்கம். அதை வந்து நான் விரிவாக பேச விரும்பலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்களை விந்து அணுவை டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, 5 நாள் 7 நாள் உடல் உறவு பண்ணாமல் ஸ்டாக் வச்சு விந்து வந்து டெஸ்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. அதனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். கைப்பழக்கம் தினமும் கைப்பழக்கம் பண்ணி விந்துவை டெஸ்ட் பண்ணுங்க அவங்க சொல்கிறதில்ல. அதனால் கைப்பழக்கம் அதிகப்படியான கைப்பழக்கம் கண்டிப்பாக வேண்டாங்க உங்களுக்கு. அது மாதிரி அதிகப்படியான கைப்பழக்கம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய விதைப்பையோ இல்லை உங்களுடைய விந்துப்பையோ காஞ்சு போயிருக்குங்க. அந்த காஞ்சு போன விதைப்பைகளை வந்து மீண்டும் வந்து
புதுப்பிச்சு உயிர்ப்பெற செய்து அதுக்கு வந்து எழுச்சி கொடுத்து தன்மை கொடுத்து நல்ல வந்து புத்துணர்ச்சி கொடுத்து கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு ஆண்மகனாக உங்களை மாற்றக்கூட முடியுங்க. அதனால அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும். அப்போ வந்து விரைப்புத்தன்மையும் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து பெண்கள் உச்சநிலை அடைந்து அந்த கருமுட்டையானது வெளியாகி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கும். அது மாதிரி நல்ல ஒரு ஆண்மகனாக உங்களை வந்து நல்லா மாற்றி கொடுக்க முடியும். அந்த மாதிரி மருந்துகள், சிறப்பான மருந்துகள் எங்களுடைய SMK நேச்சர் கிளினிக் இருக்குங்க. சையத் அலி சார். எந்த ஊர்? அரக்கோணம் சார். சரி சரி. இப்போ என்ன நோய்க்காக இங்கே வந்தீங்க? எங்கள் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு சார். எங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு நாங்கள் தேடாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, எங்கெங்கே போய் பார்த்தோம். நம்ம SMK நேச்சுரல் கிளினிக் பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். கடவுள் புண்ணியத்தில் வந்து ஒரு குழந்தை சரி உண்டாச்சு. மறுபடியும் ஒரு 4 மாசமா கர்ப்பமாக இருக்காங்க. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். இந்த SMK நேச்சுரல் கிளினிக்கு யார் உங்களை இங்கே அறிமுகப்படுத்தி வச்சா? சொந்தக்காரங்க ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருந்தோம். சரி. அதனால நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். நல்லா ட்ரீட்மெண்ட், இயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சரி. நல்லபடியாக பலன் கிடைச்சிது சார். சந்தோஷமா இருக்கிறோம். அப்படிங்களா? 10 வருஷமா குழந்தை இல்லாமல் நீங்கள் வேதனைப்பட்டு ஆமாம் ஆமாம் சார். இங்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து எத்தனை மாசத்துல உங்களுக்கு கரு உண்டாச்சு? 6 மாசத்துல கரு உண்டாச்சு சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். சரி சரி சரி. இப்போ ரெண்டாவதும் கன்சீவாக இருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிளினிக்கை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எங்களோட அபிப்பிராயம் வந்து நாங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், ஆனால் SMK நேச்சுரல் கிளினிக் வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி சார். கண்டிப்பாக. ஏன்னா அதாவது வேற பொருள் இல்லை, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னாலும் வாங்கிடலாம். ஆமாம் ஆமாம். குழந்தை இல்லைங்கும்போது அந்த வேதனை வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கேன், நம்ம குழந்தை இல்லையா, இது பிறக்குமா பிறக்காதா, நம்ம வாழ்க்கை எப்படி போயிருமான்னு அந்த இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நிறைய கிளினிக் போய் பார்த்தோம், செட் ஆகாது. எனக்கு வந்து விந்துக்கள், ஆணு விந்துக்கள் நல்லா இல்லை, குறைபாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்குது, நீங்க குண்டா இருக்கீங்க அப்படின்னு என்னவோ சொல்லி பயன்படுத்தினாங்க. ஆனா நாங்க ரொம்ப மனவேதனையா இருந்துட்டோம். நம்ம SMK நேச்சுரல் கிளினிக் பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்த பிறகு சந்தோஷமா இருக்கணும் சார். இப்போ இதுக்காக நீங்க ஏற்கனவே 10 வருஷமா நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து பல லட்சங்கள் இருப்பீங்க. ஆமா சார். அதெல்லாம் தாண்டி இந்த கிளினிக் வரும்போது சரி இதுவும் அப்படி இருக்குமோன்னு நினைச்சு நீங்க உள்ள வந்திருப்பீங்க. கடைசி முயற்சி தானே இது? ஆமா சார். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு உங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு உங்களுடைய மனநிலை, சந்தோஷம் எல்லாமே மாறி இருக்கும். மாறி இருக்கு சார். சார் ரொம்ப ஹாப்பி சார். அம்மா, உங்களுடைய மனநிலை, மன சந்தோஷத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நாங்களும் கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு சார். நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஏறி இறங்கிட்டோம். எங்களால் முயற்சி பண்ணி சரி இனிமேல் பிறக்காத நம்மளுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் டியூப் பேபி கூட நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வேறு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க எங்கள் மாமனார் மாமியார். சரி என்னை அனுப்பிட்டு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். எல்லாமே எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திருப்பி சேலம் கூட போய் கர்ப்பப்பையில் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, குண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு லேப்ராஸ்கோப்லாம் பண்ணாங்க, கொழுப்புலாம் எடுத்து. அப்போயாவது சரியாகும்னு பார்த்தா அப்போவும் அந்த ஆப்ரேஷன் பண்ணியும் ஃபெயிலியர் ஆச்சு. எங்களுக்கு பிறக்கவே இல்லை. சரி நாங்களும் இது 10 வருஷமாக தேடி அலைஞ்சு சரின்னு விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கீங்க வந்து பார்த்ததுனால. அதனால் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே போங்க, நீங்கள் போய் பாருங்கள், 10 வருஷமாக இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போய் பாருங்கள் ஒரு வாட்டி எனக்காக அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி நம்ம எல்லாமே முயற்சி பண்ணமே, சரி இப்போ இந்த ஒரு வாட்டி போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படிங்களாம்மா? ரொம்ப அதாவது உங்களுடைய மன வருத்தத்தையும் இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பாவம் குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்குன அந்த சூழ்நிலையில் சூசைடே பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த SMK நேச்சுரல் கிளினிக் வந்து அவங்ககிட்ட வந்து அழுதுருப்பீங்க. சார் 10 வருஷமாக நாங்கள் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ 2 குழந்தை உங்களுக்கு வந்து கிடைக்குது. உண்மையிலே இது வந்து பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா. எங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு சில தினங்களில் உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் கழிவுகள் வெளியாகி உடல் முன்னேற்றம் அடைவதை உணரலாம். சிகிச்சைக்கு பின் நோய் மீண்டும் வருவதில்லை. இப்போ ஆண்களை பொறுத்தளவு குழந்தையின்மைக்கு பலவிதமான காரணங்களை சொல்லலாம். முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா
அசோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா, ஒலிகோஸ் அஸ்னோஸ்பெர்மியா. அதாவது அசோஸ்பெர்மியா விந்தணு வந்து கொஞ்சம் கூட சுத்தமா இருக்காது. அசோஸ்பெர்மியா அதை பார்த்தா நீந்து தன்மை அது மாதிரி நல்ல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இல்லை வந்து அஸ்னோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். கவுண்டு கம்மியாக இருக்கும், இல்லை வால்யூம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து விந்தணு பரிசோதனைப்படி எந்த பிரச்சனை ஆண்களுக்கு இருந்தாலும் எங்கள் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகை சிகிச்சை மூலமாகவும் சூரணங்கள் மூலமாகவும் மாத்திரை மூலமாகவும் ஒரு சில மாதங்களில் உங்களுடைய விந்து அணுவானது நல்லா பெருகி உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு விந்து சுரக்கணுமோ அந்த அளவு சுரந்து விந்தோட எண்ணிக்கையும் எவ்வளவு தேவையோ அந்த தேவையான அளவு உங்கள் மனைவியை திருப்திப்படுத்தி நிச்சயமாக ஒரு முத்தான குழந்தை மனைவிக்கு கொடுக்குற அளவு உங்களை மாற்றி கொடுக்குறோங்க. அது மட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாலிப வயதர்கள் ஆகட்டும் எல்லாரும் ரொம்ப டென்ஷனாகவும் மன உளைச்சலாம் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வாலிப வயதில் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா சத்தான ஆகாரம் சாப்பிடுவாங்க. வாலிபவர்கள் வயதுக்கு வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய உடைத்த கடலை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து மூலிகைகள் கலந்தக்கூடிய ஒரு சில உருண்டைகள்லாம் கொடுப்பாங்க. அது கூட பால் கொடுப்பாங்க நிறைய. அதாவது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க இயற்கையான. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானம் என்ற பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம். அது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நமக்கு புகத்தக்கூடிய பர்கர், பீஸா இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடல் ஆரம்பத்திலே வாலிப வயசுலேயே அதாவது காலேஜெலாம் படிக்கும்போதே அவங்களுக்கு உடல் கெட்டு போயிடுது. அதனால் விந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மது, புகைப்பழக்கம், அதாவது தவறுகள் பல செய்கிறது, கைப்பழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை உடலை சூடுபடுத்து. அதாவது உடல் சூடுன்னு தான் குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு மெயின் காரணம். உடலை தேவையான தட்பவெப்பநிலைக்கு மேலே இருக்கும்போது உதாரணத்துக்கு வெண்ணெயை நம்ம கொக்கு தள்ள வச்சா என்ன ஆகும், அது வெயில் இருக்கும்போது உருகிற மாதிரி நம்மளுடைய ஆண்மைத்தனம் உருகி போகுது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் ஆண்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆண்மை குறைவினால் உங்களுக்கு குழந்தை இல்லையா, இல்லை நரம்பு தளர்ச்சினால் குழந்தை இல்லையா, இல்லை வீக்னஸ்னால குழந்தை இல்லை, இல்லை ஹார்மோன் குறைபாடு உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை விந்தணு பிரச்சனையா, ஆண்கள் சம்பந்தமான குழந்தையின்மைக்கு எந்த பிரச்சனையானாலும் நேராக நீங்கள் எஸ்எம்கே நேச்சுரல் கிளினிக் வாங்க. இங்கு கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகை மாத்திரை சூரணங்களாக உங்களுக்கு மருந்துகள் சாப்பிடும்போதே உங்களுக்கு உடல் புத்துணர்ச்சி அடைந்து பார்க்கலாம். உங்கள் மனைவியே சொல்லுவாங்க, எங்க முதல்லைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க, கண்டிப்பாக சொல்கிற அளவு உங்களை மாற்றி கொடுக்க முடியும். அதனால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த பிரச்சனையும் அந்த குழந்தையின்மை பிரச்சனை எந்த பிரச்சனையாலும் சரி, உங்களுக்கு பெண்மைக்கு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் சரி, ஆண்களுக்கு சம்மந்தம் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, நேராக எஸ்எம்கே கிளினிக் வாங்க. இங்கே உங்களை பரிசோதனை செய்து ஒரு சில மாதங்கள் மருந்து கொடுப்போம். அது கொடுக்கும்போது உங்களுக்கு உடல் ரீதியான மாற்றம் முதல்ல தெரியும், அப்புறம் மன ரீதியான மாற்றம் தெரியும். மனதும் உடலும் சேர்ந்து உடலில் நல்ல விந்தணு உற்பத்தி ஆகி பெண்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகை மாத்திரை மூலமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிச்சயமாக ஒரு முத்தான குழந்தை பிறக்கும். பெண்களை விட ஆண்கள் எல்லா விதத்திலையும் தன்னம்பிக்கையில் உயர்ந்தவர்கள். இது பார்த்தீங்கன்னா பல உதாரணங்கள் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஃபங்க்ஷன் அதாவது சுப நிகழ்ச்சிகள் எது ஆகட்டும், இல்லை கல்யாணம், திருமணம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா சமையல்காரர்கள் தான் வைக்கிறாங்க. ஏன்னா சமையல்காரிகளை வைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண் எல்லா விதத்திலையும் தன்னம்பிக்கை நிறைந்தவன். அது மட்டும் இல்லாத பரீட்சையில் ஃபெயில் ஆனால் கூட ஆண் தளர்றது கிடையாது. தன்னம்பிக்கையோட அடுத்தது பார்த்துக்கலாம். ஆனால் பெண் அப்படி இல்லை. 100க்கு 99 மார்க் வாங்கினா கூட ஐயோ 1 மார்க் குறைஞ்சிச்சேன்னு சொல்லி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறது கூட ஆகட்டும், கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண் அப்படி இல்லை, சட்டு பண்ணி பண்ணணும். அப்போ தன்னம்பிக்கை நிறைந்தவன் தான் ஆண். ஆனால் குழந்தையின்மை ஆண்மை சம்பந்தமான விஷயம் என்று வரும்போது ஆண் நிச்சயமாக தன்னம்பிக்கை இழக்கிறான். இதற்கு காரணம் அவனுடைய வாழ்வியல் மாற்றங்கள், அவனுடைய முறை, அவன் வாழ்ந்த சூழ்நிலை, அவன் பழகிய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அவனுடைய தன்னம்பிக்கையை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இழக்க செய்யுது. அதனால குழந்தையின்மை இது மாதிரி தன்னம்பிக்கை இல்லாத ஆண்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கையை கூட்டக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குங்க. அந்த மூலிகைகள் உடலுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக தன்னம்பிக்கை கூடுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய விந்தணுக்கள் நல்லா உற்பத்தியாகி நிச்சயமாக எங்களுடைய காயக்கல்ப மூலிகை சூரணம் மற்றும் மாத்திரை சிகிச்சை மூலமாக நிச்சயமாக ஒரு முத்தான ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும். எங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு சில தினங்களில் உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் கழிவுகள் வெளியாகி உடல் முன்னேற்றம் அடைவதை உணரலாம். சிகிச்சைக்கு பின் நோய் மீண்டும் வருவதில்லை. நம்ம எஸ்எம்கே நேச்சர் கிளினிக் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. சென்னையோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டியான 100 ஃபீட் ரோட்ல இருக்கிற அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனோட வாசல்லையே இருக்கு.